எஸ். நேத்துக்கு இந்த ஈக்குவேஷன் சொன்ன பாத்தீங்களா? I is equal to VA minus VB divided by ZA plus ZB. இது ஃபார்முலா கரெக்டுங்க சார். தாராளமா போடலாம். சரிங்களா? அப்போ இதுல வந்து இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மெஷ் ஈக்குவேஷனா இருக்கும். I1. அதே மாதிரி இது வந்து என்னுடைய ரெண்டாவது லூப்பா இருக்கும். I2. அதாவது இது நான் எப்படின்னா இப்படி ரீட்ரான் பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சம் Z1, Z2, Z3 இப்படி வச்சுக்கலாம். இது Z2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து ஒரு மெஷ் I1, இது வந்து ஒரு மெஷ் I2. சொல்றது புரியுதுங்களாங்க சார்? ஸோ இப்படி இருக்கக்குள்ள என்னால தாராளமா லூப் ஈக்குவேஷன் எழுத முடியும். மெயினா இந்த லூப் ஈக்குவேஷன் எழுதக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுவே வந்து இட் ஷுட் பி ஸ்டார் கனெக்டட். அப்படி இருந்ததுன்னா என்னால 100% மெஷ் ஈக்குவேஷன்ஸை என்னால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்க ஃபார்ம் பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு if it is ஸ்டார் கனெக்டட் அப்படின்னா நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுதி என்னால சால்வ் பண்ண முடியும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா சார்? ஸோ மெஷ் அனாலிசிஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை இன் 3-phase நெட்வொர்க்ஸ். பட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மெஷ் அனாலிசிஸ்ல 2 ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்றதுக்கு நம்ம டைரக்டா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் போறது இட் இஸ் வெரி குட் மெத்தட். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னா 3-phase பவர் மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ 3-phase பவர் மெஷர்மெண்ட். ஸோ 3-phase பவர் மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே எனி ஐடியாஸ் எந்த மெத்தட்ல நம்ம பவர் மெஷர் பண்ணணும், ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ 3 வாட் மீட்டர் மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் 2 watt meter method and the final one வந்து 1 watt meter method. இந்த மூணு மெத்தட்ல 1 watt meter method வந்து it is only applicable for a balanced load. பேலன்ஸ் லோடுக்கு மட்டும்தான் இது applicable. பட் இந்த ரெண்டு மெத்தட் வந்து both balanced and unbalanced லோடுக்கு எலிஜிபிள். சரிங்களா? both balanced and unbalanced இந்த ரெண்டு லோடுக்குமே வந்து இது வந்து எலிஜிபிள். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இப்போ ஒவ்வொரு மெத்தடா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 வாட் மீட்டர் மெத்தட். 3 வாட் மீட்டர் மெத்தட்னு வரக்குள்ள ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு வாட் மீட்டர் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா கனெக்ட் பண்ணிருப்பேன். கன்சிடர் if it is a load. ஸோ இப்போ என்ன பண்ணி போனா என்னுடைய கரண்ட் காயில் இட் ஷுட் பி லைக் திஸ். அது மாதிரி இதுல என்னுடைய கரண்ட் காயில் கனெக்ட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரெஷர் காயில். அது மாதிரி இது என்னுடைய ப்ரெஷர் காயில். அகைன் this is my pressure coil of 3rd watt meter method. ஸோ இது மூணுத்தையும் நான் காமனா கனெக்ட் பண்ணிருக்கணும். கரண்ட் காயில் இங்க கனெக்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்படி பண்ணனா இது வந்து 3 வாட் மீட்டர் மெத்தட். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ஃபேசஸ்ல இருக்கக்கூடிய பவரை மெஷர் பண்ணுது. டேக் திஸ் இஸ் W1, டேக் திஸ் இஸ் W2 அண்ட் டேக் திஸ் இஸ் W3. அப்போ therefore என்னுடைய டோட்டல் பவர் W ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா W1 பிளஸ் W2 பிளஸ் W3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 3 watt meter method. So it is applicable for both balanced and unbalanced load. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா 2 watt meter method. ஸோ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சிடர் இட் இஸ் சார் இந்த லோட் வந்து ஸ்டார் கனெக்டாகவும் இருக்கலாம், டெல்டா கனெக்டாகவும் இருக்கலாம். தட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். அப்போ 2 watt meter மெத்தட்ல இட் ஷுட் பி லைக் திஸ். This is my Y phase and this is my B phase. இப்போ இதோடைய ப்ரெஷர் காயில் இங்க இருக்கு. இது ரெண்டும் Y ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருப்போம் காமனா. ஸோ இது வந்து 2 வாட் மீட்டர் மெத்தட். நம்ம இது மேஜரா 2 வாட் மீட்டர் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம்.
So this is W1 and this is W2. இந்த இருக்கிற காயில் கரண்ட் காயில் சிசின்னு சொல்லுவோம். இது வந்து என்னுடைய ப்ரெஷர் காயில் பிசின்னு சொல்லுவோம். அப்படின்னா வோல்டேஜ் காயில் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இந்த மெத்தட்ல என்னுடைய ஓவரால் பவர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா W1 பிளஸ் W2க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியருங்களா சார் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ இந்த வாட் மீட்டர் 1 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா V இன்டூ I இன்டூ காஸ் ஆஃப் பை பிளஸ் 30 30 பிளஸ் பை. இது வந்து W1 உடைய வேல்யூ. W2 உடைய வேல்யூ வந்து VI cos of 30 minus பை அப்படின்னு வந்து எனக்கு இங்க இருக்கும். ஏன்னா இது ஃபேஸ் குவாண்டிட்டி இருக்கு, லைன் குவாண்டிட்டி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து என்னுடைய லைன் குவாண்டிட்டி, வோல்டேஜ் வந்து ஃபேஸ் குவாண்டிட்டி. கரெக்ட்டுங்களா? சரி. ஆமா கரெக்ட். ஸோ இங்க என்னோட லைன் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஸோ அதனால 30 டிகிரி ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா இது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு, இது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா இட் இஸ் நத்திங் பட் காஸ் ஏ காஸ் பி minus sin A sin B. Similarly, cos A cos B plus sin A sin B ன்னு வரும். அதை சிம்பிளிஃபை ஆட் பண்ணோம்னா both will cancel. அப்ப மீதி என்ன இருக்கும் எனக்கு 2 cos A cos B ன்னு வரும். இப்போ 2 into cos A ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி, cos B ஓட வேல்யூ வந்து பையனுடைய பவர் ஃபேக்டர். இந்த VI விட்டுருங்க, ஏன்னா VI காமனா இருக்கு நான் எடுத்துக்கிறேன். Therefore, cos 30 ஓட வேல்யூ வந்து என்னது √3 divided by 2 into cos pi. So 2 will cancel. அப்போ √3 cos pi வரும். ஆல்ரெடி இங்க VI காமனா வெளியே எடுத்திருக்கோம். அப்போ √3 VI cos pi. இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஃபார்முலா. இங்க லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் வரணும். மீன் லைன் கரண்ட் லைன் வோல்டேஜ் வரணும். இந்த சர்க்யூட்ல பாருங்க என்னுடைய லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவல். சாட்டிஸ்ஃபைடா? இங்க வந்து வோல்டேஜ் பாத்தீங்கன்னா லைனுக்கு அக்ராஸ்ல தான் என்னுடைய ப்ரெஷர் காயில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப therefore அது வந்து VL. சரிங்களா? அப்ப therefore இங்க இருக்கிற பவர் வந்து which is equal to √3 VL IL cos pi. அப்போ இந்த 2 வாட் மீட்டர் நான் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து என்ன ஆயிரும் டோட்டல் பவர் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா W2 minus W1 இந்த வேல்யூவை கால்குலேட் பண்றேன். அப்ப பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுத்துலயும் VI காமனா இருக்கு, வெளியே எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்கும்னா இப்ப இங்க வந்து சைனை மட்டும் மாத்திருங்க. இங்க மைனஸ் மைனஸ்னு வரும். இட்ஸ் யா W2 மைனஸ் W1னா இது பிளஸ்ன்னு வரும், இது மைனஸ்னு வரும். அப்ப இது கேன்சல் ஆயிரும். அப்ப therefore என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் sin A sin B அப்படின்னு கிடைக்கும். W2 மைனஸ் W1ன்னு போடக்குள்ள. அப்போ VI into 2 into sin 30 டிகிரி. சரிங்களா? into sin B ஓட வேல்யூ வந்து பைன்னு சொல்லுவோம். அப்ப therefore VI 2 into sin 30 ஓட வேல்யூ 1/2 into sin pi. So 2 will cancel. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? VI into sin pi. இதான் வந்து எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2 வாட் மீட்டர் மெத்தட் வச்சு என்னால ரியாக்டிவ் பவரும் மெஷர் பண்ண முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ரியாக்டிவ் பவரோட வேல்யூ தான் இங்க இருக்கிறது. W2 minus W1 which is equal to என்னது? VI sin pi. இது வந்து ரெண்டுமே வந்து என்னது? லைன் குவாண்டிட்டி. ஆனா எனக்கு ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்க Q is equal to என்ன சார் ஃபார்முலா? நேத்து கிளாஸ்ல சொல்லிருக்கோமே Q கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? which is √3 VL IL sin pi. இதுதான் வந்து என்னுடைய ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலா. அப்ப இதுல என்ன டேர்ம் மிஸ் ஆகுதுன்னா √3 மிஸ் ஆகுது. அப்ப இதை வந்து நான் √3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்ப therefore √3 டைம்ஸ் ஆஃப் W2 minus W1 தான் வந்து என்னுடைய ஒரிஜினல் ரியாக்டிவ் பவர் கன்சியூம்டு பை த கரஸ்பாண்டிங் லோட். இதுதான் என்னுடைய ஃபார்முலா. We know the power triangle. So this is my power triangle. Okay. This is my pi. This is P, this is Q, this is S. இப்போ எனக்கு இந்த பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ஃபார்முலா வரும்? tan pi which is equal to opposite side divided by adjacent side. இப்ப Q ஓட வேல்யூ நான் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? which is nothing but √3
W2 minus W1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க P யோட வேல்யூ இஸ் நத்திங் பட் W1 plus W2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? சோ அப்போ இதுல இருந்து phi யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா tan inverse of √3 into W2 minus W1 divided by W1 plus W2 ன்னு கிடைக்கும். So this is very 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 important formula. சரிங்களா? சோ கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு 1 மார்க் வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொல்றது புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் வந்து 100% வரும். ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் நோ டவுட் அட் ஆல். ஓகே சார். இப்போ இந்த டயகிராம் பாருங்க. ஸோ இந்த டயகிராம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சரிங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதுக்கு ரெலவெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது ரொம்ப 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 சிம்பிள். சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து இப்ப ஆங்கிள் வந்து 0 டிகிரில இருந்து 90 வரைக்கும் வேரி ஆகும். கரெக்ட்டுங்களா? cos 0 ஓட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் 1. cos 90 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா which is equal to 0. சொன்னது புரிஞ்சுங்களா? இத வந்து நான் 0 பவர் ஃபேக்டர்னு சொல்வேன். இத வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொன்னது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு cos 90ல இருந்து வரேன். cos 90, cos 60 degree and cos 0 அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. சரிங்களா? ஸோ cos 90 வரக்குள்ள both wattmeter are equal and opposite. மறந்துடவே கூடாது. சரிங்களா? இப்ப W1 which is equal to some 10 watts அப்படி இருக்குன்னா W2 ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா minus 10 watts ன்னு இருக்கும். Both are equal and opposite. அதே மாதிரி cos 0ல W1 which is equal to W2. Both are equal and same. சரியா? Both are equal and same. There is no sign change. Therefore W1 equal to W2 equal to 10 watts. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த நம்பர் சொல்றேன். சரிங்களா? Try to understand the logic. சரிங்களா? இப்போ cos 60 அப்படின்னு வரக்குள்ள W1 அதோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it should be positive and one of the wattmeter reading shows 0. சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுல வேற எதுவுமே கிடையாது. அப்போ cos 90ல இருந்து 60க்குள்ள வருதுன்னா போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு சொல்லிட்டேன். அப்போ 2 வாட் மீட்டர்ல ஒரு வாட் மீட்டர் ஷோஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் வாட் மீட்டர் ஷோஸ் நெகட்டிவ். எங்க 90ல இருந்து 60ல 60ல இருந்து 0 வரக்குள்ள ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் எனக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவன் சம் எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாமயே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஓகே சார். இப்ப இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Which of the following statement is true about the 2 wattmeter method of power measurement in a 3-phase circuit? சரிங்களா? அப்போ power can be measured using 2 wattmeter method only for star connected 3-phase circuits. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா என்னுடைய 2 wattmeter method வந்து ஸ்டார் கனெக்ஷனுக்கும் போகலாம், டெல்டா கனெக்ஷனுக்கும் போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரெண்டாவது 2 wattmeters show identical readings. The power factor is 0.5. We know that power factor 0.5 இருக்கக்குள்ள one of the wattmeter reading shows 0. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா இட் should be unity power factor. அதனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க when the power factor is unity one of the wattmeter reads 0. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இப்பதான் நான் சொன்னேன். அப்போ மீதி இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். When the readings of the 2 wattmeters are equal but of opposite side, the power factor is 0. So that is the correct statement. சொன்னது புரிஞ்சுங்களா சார்? ஸோ இப்போ அடுத்தது in the measurement of 3-phase power by the 2 wattmeter method, if the 2 wattmeter readings are equal, the power factor of the circuit. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் D4 தான் கரெக்ட்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the 2 wattmeter method of power measurement, one of the wattmeter will show negative reading when the other load power factor angle is strictly. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வாட்மீட்டர் வந்து நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவா இருந்ததுன்னா, என்னுடைய ஆங்கிள் எங்க இருக்கணும்? 90 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் நடுவுல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, 90க்கும் 60க்கும் நடுவுல இருக்கணும். அப்ப கிரேட்டர் தேன் 60யா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் 4 தான் வந்து இட் ஷுட் பி a கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அதுல in a 2 wattmeter method of measuring power in a three phase system, one of the wattmeter readings negative, implying சரிங்களா? அப்போ ஒன் ஆஃப் த வாட்மீட்டர் நெகட்டிவா இருந்ததுன்னா, ஐ அம் ஆல்ரெடி டோல்ட் தட் பவர் ஃபேக்டர் வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு மேல இருக்கணும், 90 டிகிரிக்குள்ள இருக்கணும். தட் மீன்ஸ் என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து 0.5 விட கம்மியா இருக்கணும். அதான் வந்து அதோடைய மீனிங். ஏன்னா வி நோ தட் காஸ் 60 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் 0.5. காஸ் 90 ஓட வேல்யூ வந்து 0. அப்போ என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும்? 0 0.5 விட கம்மியா இருந்ததுன்னா 0.5ல எக்ஸாக்ட்டா ஒன் ஆஃப் த வாட்மீட்டர் ரீடிங் 0. அப்போ நெகட்டிவ்ல இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து லெஸ் தேன் 0.5 இருக்கணும். இதுதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். சோ அப்ப அதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஆன்சராவும் இருக்கும் 24க்கு. சரிங்களா? அப்ப 25 எடுத்துங்க. while measuring power in three phase load by 2 wattmeter method. So the readings of the 2 wattmeters will be equal and opposite. Equal and opposite இருக்கக்குள்ள we know that it is 90 degree. அப்போ the load is purely inductive. ஏன்னா purely inductive இருந்தா மட்டும் தான் 90 டிகிரி எனக்கு வரும். சரிங்களா? அததான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அடுத்த கொஸ்டின் எடுத்துங்க. The ratio of readings of 2 wattmeters connected to measure power in a balanced three phase load. ஓகே சார். இப்போ இதை பார்ப்போம். So one of the wattmeter W1 ன்னு வச்சுக்கலாம், W2 ன்னு வச்சுக்கலாம். One of the wattmeter shows twice the reading of other அப்படின்னா இது வந்து from the table it is 30 டிகிரின்னு சொல்லியிருந்தேன். அப்போ cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா √3/2 which is equal to 0.866. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. The ratio of readings of two wattmeters connected to measure power in a balanced three phase load is 5:3 and the load is inductive. சரிங்களா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க, லோடு வந்து இண்டக்டிவ்னு கொடுத்துட்டான். அப்போ என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து லாகிங்ல தான் கம்பல்சரி இருக்கணும். அப்போ போத் வில் ராங். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. சரிங்களா? அதனால இதை நீங்க டிஃபால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். இஃப் இட் இஸ் பியூர்லி இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் காஸ் வந்து 90 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஆனா பியூர்லி இண்டக்டிவ்னு கொடுக்கல, வெறும் இண்டக்டிவ்னு தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை நான் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்ப பவர் ஃபேக்டருக்கு வந்து we know that tan pi pi is equal to tan inverse of √3 W2 minus W1 divided by W1 plus W2. இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா W1 divided by W2 இதோட ரேஷியோ தான் எனக்கு கொடுத்துருக்கான் 5/3 அப்படின்ட்டு. சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப தேர்ஃபோர் இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா so tan inverse of √3 into I take W2 outside. அப்போ 1 minus W1 by W2 கிடைக்குமா? Divided by take W2 outside. அப்ப என்ன கிடைக்கும்? W1 divided by W2 plus 1 அப்படின்னு கிடைக்கும். So W2 W2 will cancel. So tan inverse of √3 into 1 minus we know that W1 by W2 ஓட வேல்யூ வந்து என்னது? 5/3. Similarly இது வந்து 5/3 plus 1 அப்படின்னு கிடைக்கும். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √3 இன்டூ சரிங்களா 3 minus 5 வந்து எவ்வளவு கிடைக்கும்? minus 2/3. சரிங்களா சார் இங்க இருக்கட்டும். அதே மாதிரி இதை போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 8/3ன்னு கிடைக்கும். ஸோ 3 will cancel. இதை அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? minus 1/4ன்னு கிடைக்கும். ஸோ tan inverse of minus √3 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு?
ஸோ இந்த மைனஸ் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ லேகிங். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. இப்போ இதோட வேல்யூ வந்து 0.6 லேகிங்கா 0.917 லேகிங்காங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ வி நோ தட் டேபிள் tan தீட்டாவோட டேபிள் வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ tan தீட்டா 0ன்னு வரக்குள்ள எனக்கு என்ன தெரியும்னா tan தீட்டா we know that sin theta divided by cos theta. Sin க்கு we know the value 1, 1 by 2, 1 by root 2, root 3 by 2 and 1. சரிங்களா? அதே மாதிரி இங்க வரக்குள்ள 1 root 3 by 2, 1 by root 2, 1 by 2, 0. அப்போ sin by cos வரக்குள்ள ஃபர்ஸ்ட் இங்க 0ன்னு வந்துரும். இங்க இன்ஃபினிட்னு வந்துரும். sin 60 டிகிரி நடுவுல விட்டுட்டேன். சரிங்களா? 45 டிகிரினா அதோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இட் should be equal to 1. ஏன்னா both are equal. சரிங்களா? சோ இது வந்து எனக்கு 1 by root 3. இது வந்து எனக்கு root 3. இது 60ங்கிறது. இப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா root 3 divided by 4 அப்படின்னு வந்திருக்கு. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இத வச்சு நான் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2த்துக்கும் நடுவுல தான் இருக்கு. am I கரெக்ட்டா ராங்? ஏன்னா √3 டிவைடட் பை 4 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ √3 விட கம்மியான வேல்யூ தான் இருக்கு. அப்போ என்னுடைய ஆங்கிள் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 45 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் நடுவுல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ the answer is shift tan inverse of √3 divided by ஓகே. சரிங்களா சார்? இது நீங்க போடணும்னு அவசியமும் இல்ல. அப்போ என்னுடைய ஆங்கிள் எங்க இருக்குன்னு பார்த்தா 45 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் நடுவுல இருக்கு. we know that cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1 by root 2. that means it is அதோட வேல்யூ வந்து எவ்வளவு 1 by root 2னா 0.707 வரும். 60 ஓட வேல்யூ வந்து எங்க இருக்கு? இதோட வேல்யூ 0.5. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இது வந்து தீட்டாவோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். தீட்டாவோட வேல்யூ தான் வந்து 60ல இருந்து சாரி 45ல இருந்து 60க்குள்ள இருக்கு. அப்போ என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும்? காஸ் பைன்னு போடக்குள்ள 0.707ல இருந்து 0.5 இந்த ரேஞ்ச்குள்ள தான் எனக்கு இருக்கணும். சரிங்களா? கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ண தேவையில்ல. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வேல்யூ வந்து என்னது? 0.6 மட்டும் தான். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணவே தேவையில்ல. சோ அது ஆங்கிள்காக நான் போட்டேன். பட் எக்ஸாக்ட் ஆங்கிளே உங்களுக்கு தேவைப்படாது. இந்த 2 ரேஞ்ச்குள்ள பாத்தீங்கன்னாலே மோர் தென் எனஃப். 0.6 லேக் அப்படிங்கறது அதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் இட் கிளியர்? இப்போ இந்த சம் பாருங்க. In the measurement of power on a balanced load by the 2 wattmeter method in a 3-phase circuit, the readings of wattmeters that means W1 equal to 3 kilowatt வச்சுக்க and W2 equal to 1 kilowatt அப்படின்னு எடுத்துக்கங்க. The latter being obtained after reversing the connections to the current coil. அப்போ இந்த ரெண்டாவது ரீடிங் இருக்கு பாத்தீங்களா 1 கிலோவாட் அப்படிங்கிறது. சோ இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கனெக்ஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா? கரண்ட் காயில் ரிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த வாட் மீட்டர் நெகட்டிவ்ல இருக்குங்கிறது தான் அதோடைய மீனிங். கரண்ட் காயில் ரிவர்ஸ்னா அது வந்து நெகட்டிவ்ல இருக்கு அந்த ரீடிங். அதுதான் இந்த கரண்ட் ரிவர்ஸ். இந்த ரிவர்சிங் கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் வந்து நெகட்டிவ். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாட் மீட்டர் பாசிட்டிவ் இன்னொரு வாட் மீட்டர் நெகட்டிவ்னா என்னுடைய பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 0.5 இருக்கும். லெஸ் தென் 0.5 இருக்கிற ஒரே ஆப்ஷன் 1 மட்டும் தான். நீங்க ஃபார்முலாவே யூஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா லாஜிக் தெரிஞ்சதுன்னா டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா சார் என்ன சொல்றேன்னு? கிளியரா? The 2 wattmeter method is employing to measure power in a 3-phase balanced system with the current coils connected in A and C lines. The phase sequence is ABC. If the wattmeter when its current coil in A phase reads 0, then the power factor of the 3-phase load will be. இதுக்கு என்ன சார் ஆன்சரா இருக்கும்? கொஸ்டினை பொறுமையா படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. So once again I repeat. So this is the current coil and pressure coil connections of wattmeter. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து எனக்கு 0 டிஸ்ப்ளே ஆகுது.
அப்படின்னா டெஃபினட்டா இட் ஷுட் பி 0.5. எப்போதுமே நான் சொன்ன இந்த டேபிள் காலம் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்கு. ஸோ தேர்ஃபார் இட் இஸ் 0.5 லேகிங். ஸோ இது வந்து வி நோ த ஃபார்முலா. W1 W2 கொடுத்துட்டாங்க. ரியாக்டிவ் பவர் வேணும்னா √3 டைம்ஸ் ஆஃப் W2 மைனஸ் W1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு நொட்டேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ண நொட்டேஷன்ஸ் இது. சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஆத்தர் இந்த செகண்ட் ரீடிங்கை W1னும் இது W2ன்னு எடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் W1 மைனஸ் W2 இன்டூ √3 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 வாட் மீட்டர் ரீடிங்ஸ் உடைய டிஃபரன்ஸ் மல்டிப்ளைட் பை √3ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ லைக் தட் 2 வாட் மீட்டர் மெத்தட்ல இதை தாண்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த நான் சொன்ன பேசிக்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா நீங்க ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டியூட் கூட பண்ண தேவையில்ல. அந்த லாஜிக்கை வச்சு நீங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 3 ஃபேஸ் நெட்வொர்க்ஸ்ல இதை தாண்டி வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காதுங்க சார். வேற எதாவது இருந்தா நீங்க குரூப் ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ஒர்க் அவுட் ஆன் இட். சரிங்களா சார்? வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஐ வில் ஒர்க் அவுட் ஆன் இட். ஸோ இதோட உங்களுக்கு 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் முடியுதுங்க சார். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ மூவ் ஆன் டு ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. சீரியஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ். ஸோ அதெல்லாம் டீடைல்டா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து பார்ப்போம்.